தமிழர்கள் கொண்டாடும் திருவள்ளுவரை சனாதன மரபின் சிறந்த துறவி என்று ஆளுநர் RN ரவி பேசி மீண்டும் புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் திருவள்ளுவர் திருநாள் கழகம் சார்பில் திருவள்ளுவர் திருநாள் நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ரவி, பிரதமர் மோடியின் தொலைநோக்கு திட்டங்களுக்கு திருவள்ளுவரின் குரல்கள் உந்துகோலாக இருப்பதாகவும், திருக்குறள் சனாதன தர்ம சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருப்பதாக கூறினார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிநாதமாக திருவள்ளுவர் இருப்பதாகவும், புதிய கல்விக் கொள்கை உருவாக்க திருவள்ளுவர்தான் காரணமாக இருந்துள்ளார் என்றும் கூறினார். Education policy is all about. When it talks about knowledge by which you can live, by which you can stand by, again you find deeply inspired by Tirukkural. Then we say in the Kalavi section, Karka Kasadarka Karpavai Katrapin Niraka Adarkapin. Have knowledge, acquire knowledge by which it is useful, by which you can stand by. ஆளுநர் ரவியின் இந்த கருத்து தமிழகத்தில் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. திருக்குறள் சனாதனத்திற்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் எதிரானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். ஆளுநர் ரவியின் பேச்சுக்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பெரம்பலூரில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், உலக மக்கள் அனைவரும் ஒரே குலம் என்று உரைத்த திருக்குறள் சனாதனத்திற்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் நேரெதிரானது என்றார். முழங்காலுக்கும் ஒற்றைப்படைக்கும் புதிய கல்விக் கொள்கை குலத்தொழிலை மறைமுகமாக திணிக்கிற மாநில அரசுகளின் உரிமைகளை தெரிவிக்கக்கூடியதாக, தேசிய அளவில் ஒரே கலாச்சாரத்தை கட்டமைப்பதற்கான அடித்தளமாக அது அமைந்திருக்கிறது. அதன் மூலம் பன்மைத்துவத்தை சிதைக்கிற முயற்சியை புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருகிறது. இதற்கெல்லாம் நேர் எதிரானது திருக்குறள். உலகம் முழுவதும் மனித குலத்தை ஒரே குலமாக பார்க்கிற பரந்த பார்வை சாதி, மதம், மொழி, இனம் இந்த வரம்புகளை கடந்த பொதுமறை. அதனை சனாதன அரசியலுக்கு துறை முறையிலே இருக்கிறார்கள், பார்க்கிறார்கள். இந்த வகையில் ஏற்படுகிறதல்ல. ஆளுநர் ஒரு RSS காரர் என்பதால் இதனை சனாதனத்தோடும் புதிய கல்விக் கொள்கையுடனும் ஒப்பிடுவதாகவும், தமிழ், திருவள்ளுவர், பாரதி என அனைத்தையும் சனாதனத்தோடு இணைத்து பேசி தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க முயன்று வருவதாகவும், இந்த மாய அரசியலெல்லாம் தமிழக மக்களை மயங்கச் செய்யாது என்றும் திருமாவளவன் கூறினார். ஆளுநர் RSS காரர். அவர் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை வேறுவிட வைக்க வேண்டும், வளர்த்த வேண்டும் என்று ஒரே புரியாக இருக்கிறார். அதனால் அவ்வப்போது தமிழ், திருவள்ளுவர், திருக்குறள், பாரதி என்றெல்லாம் பேசுகிறார். நந்தனாரையும் கையில் எடுக்கிறார். இதெல்லாம் அவர்களின் அரசியலுக்கான உத்திகள். தமிழ்நாட்டு மக்கள் இதை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களது அய்மான அரசியலுக்கு ஒருவரும் மயங்க மாட்டார்கள். ஒடிசாவில் தமிழரை வெற்றியடைய செய்யலாமா என விமர்சித்த அமித்ஷா, இன்று திருவள்ளுவரின் பக்தர் மோடி என கூறுவது தேர்தல் அரசியலுக்கான கருத்து என்றார் அவர். அமித்ஷா தான் ஒடிசாவிலே போய் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு துணையாக இருந்த IAS அதிகாரி. அவர் தமிழ்நாட்டுக்காரர், தமிழர். நவீன் பட்நாயக் வெற்றி பெற்றால் அவர்தான் முதலமைச்சர் ஆவார். ஒரு தமிழரை நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போகிறார் என்ற தமிழருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை ஒடிசாவிலே விதைத்தவர் அமித்ஷா. தமிழ்நாட்டுக்கு வந்து நாடகம் ஆடுகிறார். தமிழ்நாட்டு மக்கள் பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்பு தமிழகத்தில் காலூன்றாமல் இருப்பதே தற்போது முக்கியம் எனவும்,
தொடர்ந்து ஜனநாயக சக்திகளை சிதறவிடாமல் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு எனவும் அவர் கூறினார். எனக்கு என்ன பாத்திரம் இந்த தேர்தல் களத்தில் என்பதை விட, நான் என்னவாக இருக்கப் போகிறேன் என்பதை விட, தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார்கள் காலூண்டிவிடக்கூடாது. அது பெரும் ஆபத்தாக போய் முடியும். ஆகவே அதை முறியடிக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாகிறேன். அந்த கருத்துள்ள அனைவரையும் ஒருங்கிணைப்பதிலும் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதிலும் கட்சி தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. எனவே 2026 தேர்தலில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் சிதறவிடாமல் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் மட்டுமே கவனம். மற்றபடி உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே என்ன லாபம் என்ற சிந்தனை. பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்காத நிலையில் அந்த கூட்டணி தொடருமா என்பதே சந்தேகம் என்றும், அந்த கூட்டணியில் இணைவதற்காக அச்சுறுத்தும் வார்த்தைகளை பாஜக கூறுவதாக திருமாவளவன் தெரிவித்தார். அதிமுக கூட்டணி ஆட்சி நிலைப்பாட்டுக்கு உடன்படுவதா என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் அந்த டிஸ்கஷனை பரதராக கொண்டு வரணும். அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? மோடி சொல்லுகிறார், வரும்போதெல்லாம் சொல்லுகிறார் கூட்டணி ஆட்சி. அது கூட இருக்கிற கட்சிகளை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சி, ஊசலாட்டத்தில் இருக்கிற கட்சிகளை தம் பக்கம் ஈர்த்து போடுவதற்கான ஒரு முயற்சி. அவ்வளவுதானே தவிர உண்மை அதுவாக இல்லை. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாரோ அன்றைக்கு தான் கூட்டணி ஆட்சி தொடர்பான கருத்தை நாம் விரிவாக விவாதிக்க வேண்டும். ஆனால் இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட்டணி ஆட்சி என்பதை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுகிறது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. சொல்லட்டும், பேசலாம். தமிழகத்தில் ஊழல் நடப்பதற்கான ஆதாரம் இருந்தால் அதிகாரத்தை கையில் வைத்துள்ள பாஜக அம்பலப்படுத்தலாம் அல்லவா என்று கேள்வி எழுப்பிய திருமாவளவன், இது அரசியல் மிரட்டல் குற்றச்சாட்டு என்று தெரிவித்தார். தலைவராக இருக்கும்போதே சொன்னாரு, தெருவுலா சொன்னாரு, 2 வாரம் கொடுங்க, 3 வாரம் கொடுங்க, எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக அறிவிக்கிறாரு. நாம எல்லாம் தான் காத்திருந்தோம். ஆனா அவர் ஒன்றும் காத்தல. இது பிளாக்மெயில் பண்றதுக்காக சொன்னாரோங்கிற மாதிரி ஒரு இவங்களும் வேற என்ன கணக்கில் சொல்றாங்கன்னு தெரியல. ஆதாரம் இருந்தால் ஆதாரம் இவங்க கையில் அதிகாரம் இருக்கு, உடனே அம்பலப்படுத்தலாம், நடவடிக்கை எடுக்கலாம். ஏன் இருக்காங்க ஒரு காலத்தாக தேர்தல் அரசியலுக்காக பேசுறாங்க. ஏதோ ஒரு மிரட்டல், இந்த மிரட்டல் இருக்காங்கன்னு